Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd யூனிட் ஓல்ட் மேன் ரிவர் இந்த லெசனோட புக் பேக் கிராமர் பார்ட் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கிராமர் பார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிராமர் பார்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனைட் வெர்ப், நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அபவுட் மவுண்டெய்னியரிங். ஓகே, ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். இதுல மவுண்டைன்ஸ் ஸோ வந்து 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி வந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் a sentence or two. ஃபர்ஸ்ட் ஒன், இஸ் மவுண்டெய்னியரிங் a dangerous sport? why அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்றதே அவங்களே சொல்லியிருக்காங்க. பேராகிராஃப் 1ல இருக்குன்னு. ஸோ மவுண்டைன் ஏறது வந்து டேஞ்சரஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ டேஞ்சரஸ் ஸ்போர்ட். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னா as one climbs higher and higher breathing becomes more and more difficult. அதனால இது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது ரெண்டுமே இருக்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃப்ராஸ்ட் பைட்? பேராகிராஃப் 2ல இருக்க ஆன்சர். ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னா வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் நெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராக்கியா இருக்கும். அதுதான் வந்து ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. The cold is so severe that the climber's skin, feet, toes, fingers and tissues freeze, become numb and they may suffer frostbite. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் கிளைம்பர்? ஸோ ஒரு குட் கிளைம்பர் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்? தேர்ட் பேராகிராஃப்ல ஆன்சர் இருக்கு. ஓகேவா, ஸோ குட் கிளைம்பர்ஸ் அப்படின்னா கிளைம்பிங் ரெக்வயர்ஸ் ப்ராப்பர் ட்ரைனிங், ஸ்கில் அண்ட் நாலேஜ். ஓகேவா, அண்ட் வெல் எக்யூப்டாவும் இருக்கணும். ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், வாட் டு கிளைம்பர்ஸ் கேரி வித் தெம்? ஸோ என்னெல்லாம் அவங்க கொண்டு போகணும்? ஃபோர்த் பேராகிராஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ். The climbers carry with them packs loaded with first aid supplies, food and extra clothing for sudden changes of weather. ஸோ இது வரைக்கும் எழுதினா போதும். நம்ம இது வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த மவுண்டெய்னியரிங் இன்ஸ்டிடியூட்? வேர் இஸ் த மவுண்டெய்னியரிங் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா சிச்சுவேட்டட்? ஸோ இந்தியாவில் மவுண்டெய்னியரிங் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பேராகிராஃப் 5ல இருக்கு. ஸோ இதோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்ல இருக்கு. ஓகே, ஸோ டார்ஜிலிங் மட்டும் எழுதுனா போதும். இது ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். What qualities of humankind are brought out by this adventurous sport? Paragraph 6ல இருக்க ஆன்சர். ஸோ என்ன மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து வெளியே வரும் அப்படின்றது தான் the heroic qualities of humankind. So இது 6th questionக்கான ஆன்சர். 7th question, why do mountaineers deserve prize? ஏன் அவங்க பாராட்டப்படுறாங்க அப்படின்னா for their courage and heroism. அந்த தைரியத்துக்காகவும் அந்த ஹீரோயிசம்காகவும் அவங்க பாராட்டப்படுறாங்க. 7th questionக்கான ஆன்சர். 7th questionக்கான ஆன்சர். 8th one, what kind of visitors does Mountain Everest get? இதுக்கான ஆன்சர் பேராகிராஃப் 6ல தான் இருக்கு. ஸோ மவுண்டைன் எவரெஸ்ட்க்கு என்ன மாதிரியான கெஸ்ட் வந்து யார் வந்து மவுண்டெயினர்ஸ் வந்து போறாங்க அப்படின்னா, ஸோ இந்தியா Mr. Mrs. Pachendri Pal.
ஓகே, she is the first woman to do it. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த எவரெஸ்ட் மேல வந்து ஏற முதல் பெண் இவங்க தான், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன். ஸோ இந்த டூ யூ நோ பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 1994ல பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எவரெஸ்ட் வந்து எவ்ரி இயர் 4 மில்லிமீட்டர் வந்து வளர்ந்துகிட்டே போகுது, ஒரு மலை வந்து வளர்ந்துகிட்டே போகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஜியாலஜிக்கல் அப்லிஃப்ட், கீழே வந்து இடத்துக்கு கீழே பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளேட்டோட லிஃப்டிங்னால இந்த எவரெஸ்ட் வந்து வளர்ந்துட்டே போகுது. ஸோ இந்த பார்ட் அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஸ்கேலிங் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில்ல கொடுத்துருக்க ஒரு பேராகிராஃப். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். கிராமர்ல கிளாஸஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் இஸ் a group of words that contains both a subject and a predicate. ஓகேவா? கிளாஸ் அப்படின்றது என்னன்னா அதுல ஒரு சப்ஜெக்டும் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட்டும் இருக்கும். ஓகே, அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல 2 வேர்டு இருக்கலாம், 3, 4, 5 வேர்டு, எத்தனை வேர்டு வேணா இருக்கலாம். ஆனா அதுல வந்து கண்டிப்பா சப்ஜெக்ட் இருக்கும், ஒன்று ப்ரெடிகேட் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. என்னென்ன? இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு 2 கிளாஸ் வந்து 2 டைப்ஸ் கிளாஸ் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தரலாம். இது பார்த்தீங்கன்னா கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். இதுல கல்பனாங்கிறது சப்ஜெக்ட், பைங்கிறது வேர்ப். ஸோ இதுல இது ஒரு கிளாஸ், இது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கா, இதுக்குள்ள ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லலாம். ஸோ இதுல வந்து சப்ஜெக்டும் இருக்கும், வேர்பும் இருக்கும். அதுவே பின்னாடி இருக்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா she does not have enough money. ஸோ இதுல does not haveங்கிறது வேர்ப், sheங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்னா வேர்பு சப்ஜெக்ட் ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா அது வந்து தனியாவே ஒரு மீனிங்கை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை மட்டும் படிச்சு பாருங்க. கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். கல்பனா ஒரு ஃபோன், அவளுக்கு வந்து ஃபோன் வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் மீனிங், கம்ப்ளீட்டா இருக்கு மீனிங். ஓகேவா? இது வந்து இண்டிபெண்ட், வேற எதையுமே இது டிபெண்ட் பண்ணி வேற எந்த ஒரு வார்த்தையையும் இது சார்ந்து இல்லை. இது வந்து தனியாவே வந்து ஒரு மீனிங்கை கொடுக்க முடியுது, அது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதே மாதிரி இதையும் பாத்தீங்கன்னா she doesn't have enough money. ஸோ இதை படிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் புரியும், அவகிட்ட போதுங்கிற அளவுக்கு பணம் இல்லை. ஸோ இதுதான் அவ்வளவுதான் கம்ப்ளீட், யாரு என்ன அப்படின்றது கொஸ்டினே இல்லை, ஏன்னா இது ஃபுல்லாவே ஒரு மீனிங் தருது. இது டிபெண்டன்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா, டிபெண்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கலன்னா. ஸோ இதுல வேற எந்த மீனிங்கும் இல்ல. நீ நல்லா படிக்கலன்னா என்ன ஆகும், ஒன்னு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது, இல்ல நல்ல மார்க்ஸ் கிடைக்காது, ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லணும் இல்லையா. இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் அப்படின்னா நீ நல்லா படிக்கலன்னா அப்படின்னு பாதியிலே நிக்குது இல்லையா அந்த சென்டென்ஸ். இஃப் அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இஃப்ல வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும்போது அது டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா இது இண்டிபெண்டன்ட், ஏன்னா யூ ஒன்ட் பாஸ் த எக்ஸாம், நீ எக்ஸாம பாஸ் பண்ண மாட்ட, இது வந்து இண்டிபெண்டன்ட். ஓகேவா? நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்ட அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. இது பாத்தீங்கன்னா நீ ஒழுங்கா படிக்கலன்னா அப்படின்னு பாதியிலே நிக்குது. ஸோ இது வந்து டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னா பொருள் இல்லாம ஃபுல்லான ஒரு அர்த்தம் இல்லாம பாதியிலேயே நிற்கும். ஓகேவா? அதே இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஒரு ஃபுல் மீனிங் அந்த கிளாஸ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 கிளாஸும் சேர்ந்துதான் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கவின் பாட் அ கார், கவின் ஒரு கார் வாங்கியிருக்கான். ஓகேவா? இண்டிபெண்டன்ட். ஸோ ஒரு மீனிங் புரியுது நம்மளுக்கு. ஸோ டிபெண்டன்ட் பாத்தீங்கன்னா விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ்னா அது ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு இருக்கு. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியானதுன்னா எது, யாரோடது, என்ன அப்படின்ற எந்த டீட்டெயிலும் இந்த இதுல இல்ல. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸை வந்து கவின் பாட் அ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கறத ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். இதுல இது இண்டிபெண்டா இருக்கு, இது இல்லாம கூட இது வந்து மீனிங் கொடுக்கும், ஆனா இது இல்லாம இது மீனிங் நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது இன்னொரு செட் ஆஃப் வேர்ட்ஸை டிபெண்ட் பண்ணி மீனிங் கொடுக்கும்.
Sanjay is a talented player, though he is out of form. So Sanjay is a talented player. இது வந்து இண்டிபெண்டன்ட். புரியுது? அவன் வந்து திறமையான ஒரு பிளேயர். So he is out of form அப்படின்னா அவன் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தா கூட something you need to complete the sentenceல அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன? கிளாஸ்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தனிப்பட்டு நின்று ஒரு மீனிங்கை சொல்லுச்சு அப்படின்னா அது இண்டிபெண்ட். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு மீனிங்கை கொடுக்க முடியல அப்படின்னா அது டிபெண்டன்ட் கிளாஸ். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா அதை வந்து மெயின் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது இண்டிபெண்டா இருக்கு இல்லையா, எதையுமே சார்ந்து இல்லை, அது தனிச்சு நின்று ஒரு பொருளை தருது. அப்போ அது மெயின் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். They can stand alone and express a complete thought. I need a book. Mary prefers coffee. Ram is a good volleyball player. இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதே டிபெண்டன்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ இதோட நேம் என்னன்னா சப்பார்டினேட் கிளாஸஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு இன்னொரு பேரு சப்பார்டினேட், இண்டிபெண்டன்ட்டுக்கு இன்னொரு பேரு மெயின் கிளாஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ்ல contains a subject and a predicate, but they do not express a complete thought, complete meaning கொடுக்காது. when it is raining, மழை பெஞ்சிட்டு இருக்க போது ஸோ பாதியிலே நிக்குதா, பிகாஸ் யூ ஆர் லேட், நீ லேட்டா வந்ததுனால ஏதோ ஒண்ணு இங்க மிஸ் ஆகுது இல்லையா, ஃபுல்லா இல்ல அந்த மீனிங். ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல், நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சம்திங் யூ நீட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் இல்லதான். ஸோ இதுல டிபெண்டன்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா த்ரீயா டிவைட் பண்ணலாம். அட்ஜெக்டிவ் கிளாஸா இருக்கலாம், அட்வர்ப் கிளாஸா இருக்கலாம், இல்ல நவுன் கிளாஸா இருக்கலாம். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ வந்து மூணா பிரிக்கிறாங்க. இப்போ அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, அது அட்ஜெக்டிவ்னா ஃபர்ஸ்ட் என்ன, நவுனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ். நவுனை டிஸ்கிரைப் பண்றது. ஓகேவா? இப்போ பால் அப்படிங்கறது வந்து நவுன்னு வச்சுக்கோங்களேன், பேர், ஏதோ ஒரு பேர் தானே, ஒரு பொருளோட பெயர். பால் அப்படிங்கிறது ஒரு நவுன் அப்படின்னா, இது வந்து நவுன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரவுண்ட் பால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரவுண்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன் அது அட்ஜெக்டிவ்? ஏன்னா அது வந்து இந்த பால் எப்படி இருக்குன்றது, அந்த பாலை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேவா? ஒரு பாலுங்கிறது ஒரு பேரு, அதை பத்தின ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இதை ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரவுண்டுங்கிறத அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அட்ஜெக்டிவ் கிளாஸ்னா அதுதான். என்னன்னா ஒரு நவுனை பத்தின மோர் இன்ஃபர்மேஷனை வந்து அந்த கிளாஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். ஸோ த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ், இப்படி பேசி பாருங்க. நான் அந்த புக் பஸ்ல வந்து மிஸ் பண்ண புக் இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கு. ஓகேவா? சப்பார்டினேட் கிளாஸா இருக்கு. டிபெண்டன்ட் belongs to மிஸ்டர் பாஸ்கர்ங்கிறதும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கு. ஓகேவா? இதை ஏன் அட்ஜெக்டிவ் கிளாஸா இருக்குன்னு சொன்னா, இந்த புக்குங்கிறது தானே இங்க நவுனு, இதுதானே ஒரு பொருள், இது ஒரு நேம் இல்லையா? ஸோ தட் பிலாங்ஸ் டு, இந்த புக் வந்து மிஸ்டர் பாஸ்கரோட புக் அப்படிங்கிற இந்த நவுனை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த புக்கை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால. ஓகேவா? இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். இது அட்வர்ப் கிளாஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, இது பேர்ல எடுத்துக்கோங்க, வேர்பை பத்தி அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணும். டிஸ்கிரைப்ஸ் ஆர் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ப். ஓகே, இது வந்து நவுன், ஏதாவது பேரு, யாரோ ஒரு கேர்ள் இல்ல ஒரு பாய் இல்ல புக்ஸ், அனிமல்ஸ், திங்ஸ், எதுவா வேணா இருக்கலாம், அதை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது அட்ஜெக்டிவ். ஓகே. ஆனா ஒரு வேர்பை பத்தி, வேர்ப்னா வந்து ஆக்ஷன் வேர்ட், டூயிங் வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம செய்யற ஒரு செயலை தான் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்பை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது அட்வர்ப் கிளாஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஷி வாஸ் ஹாப்பி, அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா, பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் அ வாட்ச். ஸோ அவ ஏன் ஹாப்பியா இருக்கா? ஓகே, ஏன் ஹாப்பின்றது ஓகே. இப்போ இது வந்து வேர்ப். ஏன் ஹாப்பி, எதனால அவ ஹாப்பியா இருக்கா அப்படின்ற ஒரு மீனிங் சொல்றதுனால. ஷீ, இவளை பத்தி ஷீ இஸ் அ குட் கேர்ள் அந்த மாதிரி கொடுத்திருந்தா அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். பட் இங்க ஹாப்பி, ஹாப்பினஸ், எதனால அவ ஹாப்பியா இருக்கான்றதுக்கான கொஸ்டின் இருக்கிறதுனால இது வந்து அட்வர்ப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். நவுன் கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் அ நவுன். ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு நவுன் இல்லாம
அந்த நவுனோட இடத்த வந்து இது ஃபில் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நவுன் இல்ல, ஒரு சப்ஜெக்ட் இங்க இல்ல. ஆனா இங்க என்ன வேர்ட் இருக்கு? திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ. ஸோ இந்த ரூட் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரூட். ஓகே, அந்த மாதிரி சொல்றது. ஸோ இங்க வந்து பர்டிகுலரா வந்து நவுனோட பிளேஸ், நவுனுங்கிறது இங்க ஐ இருக்கு. பட் இந்த ஐ வந்து எப்பயுமே எங்க வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரணும். அந்த மாதிரி வராம இப்போ வந்து அந்த அந்த இடத்த வேற ஒண்ணு ஃபில் பண்ணிருக்கு. திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் அப்படின்றத ஃபில் பண்ணிருக்கு. ஸோ அப்ப இது வந்து நவுன் கிளாஸ். ஸோ இதுதான் கிளாஸ் பத்தி. கிளாஸ் வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறோம். டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது ஃபுல் மீனிங் தராது. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது ஃபுல் மீனிங் கொடுக்கும். தனியா நின்னாலும் ஃபுல் மீனிங் கொடுக்கும். இதுல டிபெண்டன்ட் கிளாஸ் 3ஆ டிவைட் பண்றாங்க. அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ். அட்ஜெக்டிவ் கிளாஸ்னா நவுனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அட்வர்ப்னா வேர்பை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அண்ட் நவுன் கிளாஸ்ங்கிறது டேக்ஸ் த பொசிஷன் ஆஃப் த நவுன். So இதோட class over. Next வந்து phrases. Phrases அப்படின்னா phrase is a group of words that forms a meaningful unit, but it is not a complete sentence. So ஒரு meaningful unit கொடுக்கும், but it is not a complete sentence கொடுக்காது. In other words, it does not have a subject or verb. So subject, verb அப்படி differentiate பண்ணி நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அது ஒரு group of word, meaningful group of word இருக்கும். அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஹேட். இந்த பிளாக் ஹேட்னா நமக்கு ஒரு மீனிங் தெரியுதா? கருப்பு கலர்ல இருக்க ஒரு தொப்பி. இப்போ ப்ளோன் அவே, பறந்து போயிடுச்சு. இந்த விண்ட், காத்துல. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது மீனிங் இருக்கும், பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது. இப்போ இது 3 ஃப்ரேசஸ் சேர்த்து பாருங்க. அந்த பிளாக் ஹேட் ப்ளோன் அவே இந்த விண்ட், அந்த கருப்பு கலர் தொப்பி காத்துல பறந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து இதுதான் ஒரு சென்டென்ஸ். ஆனா ஃப்ரேஸ்ங்கிறது இட்ஸ் அ குரூப். அதே மாதிரி தான் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், பட் அ மீனிங்ஃபுல் யூனிட்டா இருக்கும். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் verb எல்லாம் இருக்காது. does not have a subject or verb. There are several kinds of phrases in English language. Okay, so என்னென்ன phrases இருக்கு அப்படின்னா, a noun phrase is a group of words made up of a noun and its modifiers. Noun phraseங்கிறது என்ன? ஒரு சப்ஜெக்ட் பத்தி சொல்றதுதான் noun phrase ன்னு சொல்லுவோம். white car, my English teacher, the book shop. இது வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ், இது பர்சன், இது வந்து பிளேஸ். ஸோ இது எல்லாமே நவுன் சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா the pink house is for sale. ஓகே, ஸோ அந்த பிங்க் ஹவுஸ், அந்த நவுன் வந்து எப்படி இருந்திருக்கு? ஒரு ஃப்ரேஸா வந்திருக்கு. நவுனுங்கிறது த ஹவுஸ் அப்படின்னு இல்லாம கூட ஒரு வேர்டு சேர்ந்து த பிங்க் ஹவுஸ்ன்னு வந்திருக்கனால அதை வந்து ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னா என்னன்னா, run quickly to catch. கேட்ச் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடலாம். ஸோ group of word வந்து verb represent பண்ணும். You have woken up everyone in the house. வீட்ல இருக்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்ட. So have woken up. Okay, so you have woken up. இது வந்து group of words. அப்போ இது வந்து ஒரு phrase ன்னு சொல்லலாம். இதுல சப்ஜெக்டும் கிடையாது, verbும் கிடையாது. But it represents the place of the verb. Verbோட பிளேஸ்ல இருக்கறனால இத verb phrases அப்படின்னு சொல்லலாம். Prepositional அப்படின்னா, preposition அப்படிங்கிறது அதே மாதிரி preposition யூஸ் பண்ணி ஒரு group of words இருக்கிறது. அவ்வளவுதான். The present inside the big box is mine. So big box குள்ள இருக்கிற அந்த பொருள் வந்து என்னோடது. ஓகேவா? So on the tree, over the tree, in the school, under the table, on the chair, above the cart, அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். So இந்த மாதிரி inside, on, over, in இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அந்த preposition சொல்லுவோம் இல்லையா? அது கூட சேர்ந்து வந்திருக்க ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து prepositional phrases அப்படின்னு சொல்லலாம். So identify the different classes of phrases in the following sentences and underline them. So dependent class கண்டுபிடிக்கணும், இல்ல phrases இருந்தா கண்டுபிடிக்கணும். So இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இங்க மெயின். பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸஸ் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா phrases. இது ரெண்டையும் தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். On texting on his phone. So இது வந்து மீனிங் இல்ல. போன்ல வந்து அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றதோட நிக்குது, ரைட்? இப்ப இது எல்லோ கலர்ல பண்றது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். The men swerved to a ditch. அவன் டிச் குள்ள விழுந்துட்டான். ஓகே, சோ இது வந்து மீனிங் கொடுக்குது, பட் இது வந்து மீனிங் கொடுக்கல. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, it isn't necessary to cram all night if you have studied a little each day. It isn't necessary to cram all night. So it isn't necessary to cram all night. என்ன சொல்றாங்க? அதாவது எல்லா நைட்டும் வந்து நீ முடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. If you have studied a little each day.
you have studied a little each day. So இதுவும் வந்து dependent clause. ரெண்டுமே வந்து இங்க dependent clause இருக்கு. So இந்த ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இது வந்து independent clause இருக்கு. It isn't necessary to cram all night. Night full முடிச்சிட்டு இருக்க தேவையில்ல. Okay, so இது வந்து ஒரு complete meaning கொடுக்கல. ஏன்னா எதுக்காக முடிச்சிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்றத சொல்லணும் இல்லையா? If you have studied a little each day. So ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா dependent clause தான். Next one, we climbed up the hill to enjoy the view. So to enjoy we climbed up the hill. Climbed up the hill to enjoy the view. So இந்த sentence ரெண்டா break பண்றோம். We climbed up the hillங்கிறது some meaning கொடுக்குது. To enjoy the viewங்கிறது meaning கொடுக்கல. Okay, so the view enjoy பண்ண அப்படின்னு நிக்குது. So இது வந்து dependent clause. Fourth one, I enjoyed painting during my holidays. So இது பாத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். I enjoyed painting அப்படிங்கிறது ஒரு complete meaning. எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். During my holidays அப்படிங்கிறது it's a during வந்திருக்கு இல்லையா? அது வந்து prepositional phrase. Okay, prepositional phrase. Prepositional phrase வந்து நான் green கலர்ல கொடுக்குறேன். During my holidays, to enjoy the view. இது ரெண்டுமே வந்து prepositional phrase. Okay. Next one, whether he attends the party or not, I have decided to go. So அவன் அந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ணாலும் பண்ணனாலும் நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். So இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை ரெண்டா பிரேக் பண்ணுங்க. whether he attends the party or not, அவன் அட்டெண்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் அப்படி நிக்குது. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா I have decided to go, நான் போறதா முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இதுல ஃபிஃப்த் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, next one, I will stop playing the drums when you go to sleep. So இதையும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். I will stop playing the drums. So இது வந்து ஒரு மீனிங் கொடுக்குது இல்லையா? நான் ட்ரம்ஸ் ப்ளே பண்றதை நிறுத்த போறேன். When you go to sleep, when you go to sleep, நீ தூங்க போறப்போ. So இது வந்து dependent clause. Okay, அவ்வளவுதான். சோ பாத்தீங்கன்னா இந்த ஏ பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதுல கிரீன்ல இருக்கிறதெல்லாம் வந்து phrases and yellowல இருக்கிறதெல்லாம் dependent clause. greenல கொடுத்ததெல்லாம் phrases. Yeah. Next one, complete the following sentences using appropriate prepositional phrases. So prepositional phrases use பண்ணி இந்த sentence வந்து complete பண்ணனும். First question, I would like to order coffee dash tea. So correct answer, instead of tea. Second one, the dash rains, we went out. In spite of rains, மழை பெஞ்சிட்டு இருந்த போது கூட நாங்க வெளியே போனோம். Third one, dash fire, break the glass to escape. In case of fire வந்துச்சுன்னா break the glass to escape. Fourth one, I am standing here on behalf of my friends. In behalf வராது, on behalf of. behalf அப்படின்னு வந்தாலே on of முன்னாடியும் பின்னாடியும் வரும். We solved the problem dash a new device developed by our engineers by means of dash we are impressed with their performance in general. பொதுவா சொன்னா அப்படின்னு சொன்னோம்ல, அதான் ஆன்சர், in general. So இதோட வந்து அந்த prepositional phrases and clauses over. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபைனைட் verbs. ஸோ இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு இன்னொரு ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ வேர்ப்ஸை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? ஃபைனைட் வேர்ப் அண்ட் இன்ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ஃபைனைட் வேர்ப் தான் என்ன, இன்ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இதுல ஃபைனைட் வேர்ப் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப் இருக்கு. நான் ஃபைனைட் வேர்ப் வந்து மூணா பிரிக்கிறோம். ஓகேவா? இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். இதுல இன்ஃபினிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா அதையும் மூணா பிரிக்கிறோம். சிம்பிள் இன்ஃபினிட்டிவ், ஜெரண்டியல் இன்ஃபினிட்டிவ், பேர் இன்ஃபினிட்டிவ். பார்ட்டிசிபிள் பாத்தீங்கன்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். அந்த மாதிரி மூணா பிரிக்கிறோம். ஜெரண்டுக்கு டைப்ஸ் கிடையாது. இன்ஃபினிட்டிவ்ஸையும் பார்ட்டிசிபிளையும் த்ரீயா நம்ம டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபைனைட் வேர்ப்ஸ்னா என்ன? ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்றது என்னன்னா சேஞ்சஸ் இட்ஸ் ஃபார்ம். ஓகேவா?
அதோட ஃபார்ம் அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, தே பிளே செஸ், he plays chess. ஸோ தேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படின்னு நிறைய பேர்த்த மென்ஷன் பண்றது. ஸோ நிறைய பேருங்கிறது ப்ளூரல்னு சொல்லுவோமா, அப்படி ப்ளூரல்ல சப்ஜெக்ட் வரும்போது வேர்ப் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர்ல வரணும். ஓகேவா, அப்படி வந்து நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவே ஹீங்கிறது அவன் ஒருத்தன், அப்போ சிங்குலர்ல வரும்போது வேர்ப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளூரலா மாறணும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் ஃபைனைட் வேர்ப். ஸோ ஃபைனைட் வேர்புங்கிறது என்னன்னா சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியோ டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ அதோட ஃபார்மா மாத்திக்கும். அதுதான் ஃபைனைட் வேர்ப். ஓகேவா, இதே நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ லைக் டு வாட்ச் டிவி, சோனு லைக்ஸ் டு வாட்ச் டிவி. ஸோ இதுல லைக்குங்கிறதும் வேர்ப் தான், வாட்சிங்கிறதும் வேர்ப் தான். ஓகேவா, இங்க லைக்ஸ்ங்கிறதும் வேர்ப் தான், வாட்சிங்கிறது வேர்ப் தான். இங்க ஐங்கும் போது லைக் வருது, சோனுங்கும் போது லைக்ஸ் வருதா. ஸோ இது வந்து மாறிடுச்சு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்னா ஃபைனைட் வேர்ப். ஓகேவா, ஆனா இங்க வாட்சிங்கிறது இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க மாறல. அப்ப இது நான் ஃபைனைட் வேர்ப். அது வந்து எதுக்காகவும் தன்னை மாத்திக்காது. அதுதான் நான் ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப்னா அதோட ஃபார்மை வந்து மாத்திக்கும். சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இல்ல டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபார்மா மாத்திக்கும். ஆனா நான் ஃபைனைட் வேர்ப் வந்து எதுக்காகவும் அதோட ஃபார்மா மாத்திக்காது. ஓகேவா, a non-finite verb does not change its form to indicate a change in tense of subject. ஓகே, சோ இதுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா the infinitive consists of the words plus 2 plus verb இருக்கும். ஓகேவா, வேர்புக்கு முன்னாடி 2ன்ற ஒரு வேர்டு வந்து இருக்கும். It is simply names an action. Sheila is going out to wait. So 2ங்கிறது 2 வெயிட்ங்கிறது தான் வந்து இங்க இன்ஃபினிட்டிவா வருது. ஓகேவா, 2 வெயிட் இஸ் a infinitive. அதே மாதிரி infinitive can be used as a complement of a verb or as a subject of the sentence. So அந்த complement of the verb னா என்னன்னா இந்த verb வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, அதோட பர்பஸ் என்ன, I will ask him to come. நான் என்ன கேட்டவன்ட்டு அவனை வர சொன்னேன். ஸோ இந்த ஆஸ்க் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ என்ன சொன்னாங்கிறதையும் சொல்லுது இல்லையா. அப்ப இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேர்ப். டு அக்கம்ப்ளிஷ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸா வரும். இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேர்பாவும் இருக்கும், சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸாவும் இருக்கும். பார்ட்டிசிபிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட்டிசிபிள் வந்து வெர்பல் அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் இந்த வெர்பல் அட்ஜெக்டிவ்ங்கிறது பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் வந்து வேர்பாவும் இருக்கும் அட்ஜெக்டிவாவும் இருக்கும். ரெண்டோட ரோலையுமே இது பிளே பண்ணும். வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்டு, அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வேர்டு. இந்த பார்ட்டிசிபிள் பாத்தீங்கன்னா ரெண்டாவுமே ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லுக் அட் த பர்னிங் கேண்டில்ஸ். ஸோ இங்க கேண்டில்ஸ்ங்கிறது தான் நவுனு, அது வந்து பேர்ன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பர்னிங் எரிஞ்சிட்டு இருக்கிற கேண்டில்ஸ்ன்னு சொல்றதுனால இது அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கலாம். லுக் அட் த பர்னிங், ஸோ பர்ன் எரிஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஆக்ஷன், ஸோ அதை வேர்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்ட்டிசிபிள்ங்கிறது வேர்பல் அட்ஜெக்டிவா இருக்கும். A participle is a verb that does the work of both a verb and an adjective. அதே gerund எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா gerund verbal noun, அதாவது வேர்போட பிளேஸையும் ரோலையும் பிளே பண்ணும், நவுனோட ரோலையும் பிளே பண்ணும். என்ன அப்படின்னா பெயிண்டிங் இஸ் மை ஹாபி. ஸோ பெயிண்டிங் அப்படிங்கிறது ஒரு வேலை, ஸோ அந்த வேர்புன்னு சொல்லலாம். இங்க ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறதுனால அதை வந்து சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இட் ஆக்ட்ஸ் போத் த ரோல் ஆஃப் வேர்ப் அண்ட் நவுன். ரெண்டாவும் ஆக்ட் பண்றதுனால இது வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இன்ஃபினிட்டிவ் இது மூணுமே பாத்தீங்கன்னா நான் ஃபைனைட் வேர்ப்ஸோட டைப்ஸ். இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறதும் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதும் ஜெரண்ட் அப்படிங்கிறதும் நான் ஃபைனைட் வேர்ப்ஸோட டைப்ஸ். இதுல இன்ஃபினிட்டிவ்ங்கிறது 2 plus verb அப்படி கண்டிஷன்ல வரும். அந்த வேர்புக்கு முன்னாடி 2 வந்தா அது இன்ஃபினிட்டிவ். அதுவே வந்து வெர்பாவும் அட்ஜெக்டிவாவும் ஆக்ட் ஆனா அது பார்ட்டிசிபிள். அதுவே வந்து வேர்பாவும் நவுனாவும் வந்தா அது ஜெரண்ட். மோஸ்ட்லி ஐஎன்ஜி பின்னாடி வந்துருக்கும். ஓகே, ஸோ இதுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருக்க ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம்.
ஸோ இதுல வந்து பார்ட்டிசிபிள் பத்தி பார்த்தோம். நம்ம பார்ட்டிசிபிள்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. வாக் இந்த மாதிரி வந்தா வாக்கிங் அப்படின்னு நார்மலா வந்தா ப்ரெசென்ட், ஹேவிங் வாக்டு ஈடின்னு வந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ்வலா ப்ரெசென்ட் பாஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். So look at the action words in bold, identify whether they are either finite verb or non-finite verb. So finite ஆ non-finite ஆன்னு கண்டுபிடிக்கணும். To try அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ்னு சொன்னோமா, to வந்தா இன்ஃபினிட்டிவ். அப்ப அது என்ன டைப்? non-finite டைப். So non-finite verb. trying அப்படிங்கிறது ing வந்திருக்கு, சப்ஜெக்டோட ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, both acting as a verb and noun. அப்ப இது வந்து gerund. gerund எதோட டைப்? non-finite verb ஓட டைப். So அது non-finite verb. having tried, இந்த having அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து participle. So participle என்னதான்? non-finite verb ஓட ஒரு டைப். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது இன்ஃபினிட்டிவ், செகண்ட் வந்திருக்கிறது gerund, தேர்ட் வந்திருக்கிறது participle. ஃபோர்த் ஒன் all I can do is try. இது வந்து finite verb. ஏன்னா சப்ஜெக்ட் மாறும்போது ட்ரைங்கிறது வந்து tried, trying அந்த மாதிரி அதோட கண்டிஷனா மாத்திக்க. ஸோ இது வந்து finite verb. if she tried she would succeed. ஸோ ட்ரைடுங்கிறதும் அதே மாதிரி சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மாத்திக்கும். ஸோ இதுவுமே என்னதான் finite verb தான். FB இது finite verb தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதே சாரி இன்ஃபினிட்டிவையும் ஜெரன்சியும் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டூ வராம வந்தா அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து பேர் இன்ஃபினிட்டிவ் இல்லைன்னா பிளெயின் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேர் பிளெயின் இன்ஃபினிட்டிவ் எப்படி வரும்னா ஷல், வில், டூ, டிட், வுட், மேக், நீட், மே, மைட், குட், மஸ்ட், லெட், டேஷ், சி. ஸோ இந்த வேர்ட்ஸ் கூட வந்து இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னா அது முன்னாடி டூ இல்லாம வரும். ஸோ அந்த வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேர் இன்ஃபினிட்டிவ். அதான் டூ இல்லாம வருது இல்லையா, அதனால பிளெயின் இன்ஃபினிட்டிவ் இல்ல பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெரண்ட்ன்றது இட்ஸ் எண்ட் ஐஎன்ஜி. ஓகே, ஃபங்க்ஷன் அஸ் அ நவுன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது இந்த பார்ட்ஸ் தான். Now work in pairs and help Dinesh and Divya complete the exercises given below. So இந்த எக்ஸசைஸ்ல இன்ஃபினிட்டிவ் பண்ணணுமா இல்ல ஜெரண்ட் பண்ணணுமா அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணி காமிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா the astronauts manage dash complete their managed to complete. ஸோ இங்க வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வரும். ஓகேவா? டு எழுதிட்டு இந்த கம்ப்ளீட் இங்க அப்படியே எழுதிக்கோங்க. டு கம்ப்ளீட். ஓகே, their training in record time. Second one, the learned how to survive. TO, how to survive. How to இந்த survive இங்க எழுதிக்கோங்க. to போட்டு survive எழுதிக்கோங்க. Third one, the best astronaut almost quit dash to learn the complex information. Trying. இது வந்து gerund form. trying. ஓகேவா? try போட்டு ing பின்னாடி போட்டுக்கோங்க. trying, trying. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா their mission appeared, என்ன வரும்னா to be. Okay, to be in jeopardy. Fifth one, then Marina encouraged him by saying it's no good dash the project right at the end. It's not good to quit. The project right at the end. Sixth one, being an astronaut will enable you dash success in life. Great success in life. Enable you to achieve. ACHIEVE. To achieve great success in life. Seventh one, if you give up dash now, our mission will be scrubbed. Give up studying. DYING. Studying. Okay, if you give up studying now, our mission will be scrubbed. Eighth one, think of your fellow astronauts who wouldn't hesitate dash you in time of trouble. Helping. H E இது வந்து
gerund form, helping you. Okay. Ninth one, we astronauts must keep on dash for our space launch. So preparing. Okay. இதுக்கப்புறம் 10th one, some say it's no use. Sorry, travel நினைக்கிறேன். Yeah. Some say it is no use dash to distant planets because it takes too long. So 10th one answer பாத்தீங்கன்னா traveling. Travelling. Traveling. Okay. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 11th one, but we really want dash other planets to find out if life exists on them to visit. To போட்டுட்டு இந்த visit வந்து இங்க அப்படியே எழுதிடலாம். To visit. 12th one, can you imagine dash up to a Martian and shaking hands and dash hello, how are you? Can you imagine walking? Okay, so இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா walking. WALKING, walking. Okay, and வந்து shaking hands and dash, saying. Okay, SAYING, saying. 12th one. 13th one, we really look forward dash alien creatures and dash out what they are really like. Meeting alien creatures. Meeting and வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு to find. Many scientists have warned us not dash this dangerous journey, but we are not discouraged. To take. Scientists have warned us not to take this dangerous journey. 15th one, traveling to faraway planets involve dash our lives for the thrill of discovering. 15th one answer, risking. RISKING, risking. Risking. However, we won't delay dash off into space. 16th one, blasting. 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 17th one, would you like dash us on our journey if we could? If you would, to accompany. To accompany. During our training, we have got used to dash weightless. Being weightless. BEING. Being weightless and dash under difficult condition. And dash to live. LIVE. To live. So 19th one, scientists okay. 19th one, scientists admit to being. BEING, being. Okay, so 19th one answer pathina being. BEING, being. Okay, 20th one, I am sure that they would also enjoy dash with our crew. Traveling. TRAVELLING, traveling. 21, we told them dash with us on our trip, but some of them think it is a waste of time dash for life that does not exist. To come. To come.
செகண்ட் டேஷ் பார்த்தீங்கன்னா searching, SEARCHING, searching. 22, we have been taught now dash hardships during our training and now we can't afford a dash money to endure. To endure. Okay, so here afford wasting money. Wasting. Okay, so இவ்வளவுதான் தேர்ட் லெசனோட கிராமர் பார்ட் ஃபுல்லா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்க வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் லெசன்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது லெசனோட வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸையும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆன் ஃபீலிங் எச்சி இந்த போயமோட புக் பேக் ஆன்சர்ஸோட உங்களை மீட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்க வேண்டாம். ஏன்னா சப்போஸ் நீங்க நோட்டிபிகேஷன் வரலன்னா நீங்க நிறைய வீடியோஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கான்ல வந்து ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.